வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கன்னிதஞ்சலி போஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். கண்ட்ரோல் எண் 12/8/300 செய்கிறேன். 300 ரெசல்யூஷன் RGBலே செய்கிறேன். சிஎம் முக்கியமாக கடைசியாக ப்ரிண்டிங் கொடுக்கும்போது மாற்றிக்கலாம். நேம் வந்து டெத் ஃப்ளெக்ஸ்னு வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வைக்கணும். பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வாய்ஸில் அப்லோடு பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை லேயரை பின்னாடி கொண்டு போகிறேன். இப்போ இதில் மாஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாத பகுதியை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலெக்ஷன் டூல் எடுத்து ஒரு பாக்ஸ் போடுறேன் கீழே. போட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒன்று ஃபில் பண்ணணும். அதுக்கு நியூ லேயர் ஆட் பண்ணணும். Ctrl+Shift+N ஷார்ட்கட் இதுக்கு. இப்போ அந்த பேக்ரவுண்ட் லேயரை நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். Ctrl+J ஒரு காப்பி வரும். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் இப்போ ஃபில் பண்ணுறேன். அந்த லேயரை பின்னாடி கொண்டு போயாச்சு. இப்போ அதுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து நம்ம வேறு கலராக மாற்றிக்கிடுவோம். ஓகே, ப்ளூ கலரு இந்த கலர் வச்சா ஓகே. இப்போ கலர் மாற்றியாச்சு. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஒரு இது ஃபைலில் ஏற்கனவே போட்டு வச்சு டைப் பண்ணி வச்சு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி எல்லாமே வச்சிட்டேன். இப்போ ஃப்ரேம் இங்கே வச்சுட்டு இதை நமக்கு தேவைக்கான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணும்னாலும். Ctrl+T ஷார்ட்கட்டு. எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து கன்னிதஞ்சலி டைப் பண்ணி கலர் எல்லாமே ஏற்கனவே கொடுத்து வச்சிட்டேன். இந்த விளக்குக்கு வந்து ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிக்கிறோம். ட்ராப் ஷேடோ நம்ம டைப் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே அந்த லேயரில் காப்பி பண்ணிக்கலாம். பேர் எல்லாமே டைப் பண்ணியிருக்கேன். RGB ஃபாண்ட் தான் இது. செந்தமிழ் ஃபாண்டு. நீங்கள் செந்தமிழ் ஃபாண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் அதை அப்படியே இது பண்ணிக்கலாம். பேர் எல்லாமே மாற்றிக்கலாம். செந்தமிழ் RGB எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
RGB வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஞ்சமில்ல நீங்கள் டபுள் டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக RGB ஃபாண்ட் என்ன இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். கீழே வச்சுட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஆல் ஷார்ட்கட்டு. மேலே டாப்பில் சென்டர் அலைன்மெண்ட் இருக்கும். சென்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடுவில் வந்துடணும். செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டாச்சு. ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்டு கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதவே ஆல்ட்டை பிடிச்சி இது பண்ணோம்னா கிளிக் பண்ணோம்னா அதை இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். அதை மாதிரி தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை அப்படி நான் கீழே கொண்டு வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். திரும்பவும் அதை இன்னொரு காப்பி எடுக்கிறேன். முதல் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம் தேவையான சைஸுக்கு. ஓகே, இது அளவு போதும் என்று அமைக்கணும். திரும்ப ஆல்ட்டை பிடிச்சி இன்னொரு காப்பி அதை அப்படியே கீழே வச்சுருவோம். போதும். லோகோ வைக்கணும். ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். சாரி. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ப்ளே பண்ணுவோம். சின்னது பண்ணிவிட்டு மூலையில் வச்சிடலாம். ஓகே, ஒரு நியூ லேயர் போட்டிருக்கேன். ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்து திரும்ப ஒரு பாக்ஸ் போடுறேன். அதுக்கு வந்து
ஃபெதர் வந்து ஒரு 200 இந்த மாதிரி கொடுக்குறோம், அதிகமாகவே கொடுத்துக்குறோம் கொஞ்சம். 200. இப்போ நம்ம கலர் ஒயிட் கலர் ஃபில் பண்ணுவோம் பேக்ரவுண்டுக்கு. கொடுத்துட்டு அந்த லேயரை வந்து கீழே கொண்டு போகணும், எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. இப்போ பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சாச்சு, டெக்ஸ்ட்டுக்கு கீழே பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சுருக்கோம். இப்போ அதவே ரீசைஸ் பண்ணி நல்லா பெருசாக ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பார்க்க எழுத்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இப்போ வந்து இதுக்கு வந்து டிசைனில் வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரோக் கொடுப்போம். ஒரு நியூ லேயர் போட்டிருக்கேன். ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். ஒரு 10 பிக்சல் செலக்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்து கூட பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டு. அதுக்கு வந்து ஒரு 10 இது வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டைல் கொடுப்போம், ஏதாவது ஸ்டைல். இந்த ஸ்டைலில் ஓகே, பார்டர் மாதிரி இருக்கும் பார்க்க. உங்கள்கிட்ட இருக்க சிங்கிள் கலர் ஸ்டைல் இருந்தால் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் மேனுவலாக அந்த இதில் வந்து எஃபெக்டில் போய் ஒரு நார்மலாக ஸ்ட்ரோக்கும் ஒரு கலர் ஓவர்லே மட்டும் கொடுத்துக்கோங்க, பார்க்க நீட்டாக இருக்கும். நான் ஒயிட்டும் பிளாக்கும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த PSD ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.